RSSக்கு அஞ்சல் தலை வெளியிடும் அவல நிலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. உரிய பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிர் போயிருக்காது. கரூர் விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலி. யார் சதி செய்திருந்தாலும் அவர்கள் குடும்பம் விளங்காது என செல்லூர் ராஜு விமர்சனம். ஹஸ்கி வாய்ஸில் பேசினால் சோகமா? விஜயை சாடிய திருமாவளவன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற தக்கார் குரல் என்னும் இதழ் வெளியீட்டு விழா. மேனாள் நீதியரசர் ப. ஜோதிமணி, துணை ஆட்சியர் டி. முரளி உள்ளிட்டோர் பங்கேற்பு. உள்ளூர் பொருட்களை வாங்குங்கள். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வேண்டுகோள். அமைதி பேரணி நடத்திய RSS அமைப்பினரை கைது செய்வதா? அண்ணாமலை கண்டனம். விஜய் போகவில்லை என்றால் அங்கு அந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காதுதானே, எனில் அதற்கு யார் காரணம் என சீமான் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசியல் லாபம் தேடவே பாஜக குழு அமைப்பு. செல்வ பெருந்தகை விமர்சனம். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 61% அதிகரித்துவிட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. குலசை தசரா திருவிழா. பல்வேறு இடங்களில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள். பாகிஸ்தானில் தொடர் மழை வெள்ளம். பலி எண்ணிக்கை 1006 உயர்வு. சீன அதிபரை 4 வாரங்களில் நேரில் சந்தித்து பேசுவேன். ட்ரம்ப் அறிவிப்பு. நின்று கொண்டிருந்த விமானம் மீது மோதிய மற்றொரு விமானம். அமெரிக்காவில் பரபரப்பு. வங்கக்கடலில் புயல் சின்னம். வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.